வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் வண்டியை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ளஸ் சோலார்லேயே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பசங்க பண்ணியிருக்கிறாங்க ப்ராஜெக்ட்டு. அதை பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். நாங்கள் வந்து கேபிஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கோம். நாங்கள் வந்து ஒரு சோலார் வெஹிக்கிள் ரெடி பண்ணியிருக்கோம். இது என்னென்னா ஒரு பெட்ரோல் டீசல் வண்டியை வந்து ஃபுல்லி கன்வர்ஷன் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றிருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 3 lakhs முடிச்சிருக்கோம். இது வந்து மற்றவங்களாலேயும் இந்த மாதிரி பண்ண முடியும், நாங்களும் இது வெளியே பண்ணி தருவோங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த எக்ஸ்போக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் எலக்ட்ரிக் டிரைவ் சிஸ்டம் தான் போட்டிருக்கோம். சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். சோலார் பேனலில் வந்து சார்ஜிங் பண்ணிக்கலாம் வெயில் அடிக்கிற டைமில். மற்ற டைமில் வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணுற மாதிரியே சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 6 hours மேக்ஸிமம் வேணும். இல்லை ரன்னிங் டைமாக இருந்துச்சுன்னா பாஃப் ட்ரைவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிக்கலாம். இந்த வண்டி வந்து 45 km/h போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ப்ரைவேட் செக்டர் ஓட்டும்போது ஒரு சில நார்ம்ஸ் இருக்கும், அந்த நார்ம்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதால இதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டி வந்து 80 to 70 km வரைக்கும் போகும். இது வந்து கன்வர்ஷன் தான் மெயின். கன்வர்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாட்டோம் சார், என்னோடய பேர் கிருஷ்ணகுமார். நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒரு மெம்பராக செஞ்சுட்ருக்கோம். இது எல்லாமே ஃபுல்லாக செஞ்சுட்ருக்கோம். இந்த செட்டப் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக பேட்ரி வச்சுருக்கோம். பேட்ரி கண்ட்ரோலர், ப்ளூடூத் மாடியூல் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம் என்னங்கிற மாதிரிலாம் பண்ணிக்குவோம். இப்போ இது சோலார் பேனலுக்கு தனியாக நாங்கள் சார்ஜிங் செட்டப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக நீங்கள் பேட்ரிலையும் அங்கே செட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு 3 pin செட்டப் இருக்குது சார்ஜர். இதில் செட் பண்ணிட்டோன்னா இப்போ என்ன ஆகுன்னா, ஒரு டைம் சார்ஜ் போட்டோன்னா கிட்டத்தட்ட 80 km கன்ஃபார்ம் ஓடலாம். இப்போ நாங்கள் காலேஜ் நார்ம்ஸ் படி 25 அளவுக்கு தான் ஸ்பீட் லிமிட் வச்சுருக்கோம். இப்போ 25 ஸ்பீடு உங்களுக்கு என்ன நார்ம்ஸ், உங்கள் காலேஜ் எவ்வளோ ஸ்பீடில் போகணும், என்ன ஸ்பீடில் போகணுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி தருவோம். இப்போ இது லோடு கெப்பாசிட்டி. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் பின்னாடி சார். ஆமாம் சார், சோலார்லேயே ஓடும் சார். சோலார்லேயே ஓடும். எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சுருக்கோம் சார். இப்போ இதெல்லாம் ரிமூவல் சார். இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சார். வேணும்னா வச்சுக்கலாம். உங்களுக்கு லோடெல்லாம் ஏற்றும் போது ஹைட்டான லோடு இருந்துச்சுன்னா இது ரிமூவ் பண்ணிக்கலாம் சார். இது வேணுன்னா சைடில் வேணால் நீங்கள் தூக்கிக்கலாம். ரன்னிங்கில் ஓடும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தூக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் சார். சார்ஜிங் எக்ஸ்ட்ரா தாங்கும் சார் உங்களுக்கு. இப்போ 82 km போது உங்கள் சிட்டி லிமிட், இந்த நம்ம ஃபேக்ட்ரி லிமிட்குள்ளே ஓட்டணுன்னா கண்டிப்பாக தாங்கும் சார் ஒரு 2-3 days. சோலாரில் சார்ஜ் இது வந்து வெளியே ஓட்டணும்னா நம்ம வந்து ஆர்டிஓ பெர்மிஷன்ஸ் வாங்கணும். இது வந்து நாங்கள் ப்ரைவேட் செக்டரில் பண்ணணும் அப்படிங்கிறங்க. ப்ரைவேட் செக்டரில் ஓட்டுறதுனால நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் சார். உங்களுக்கு வந்து இது 1 ton லோடு வரைக்கும் இருக்கும் சார். அதனால் நீங்கள் வந்து குட்டியானதா சார்? அதே குட்டியானதான் உங்களுக்கு வந்து டிரைவ் சிஸ்டம் மட்டும் மாற்றிருக்கோம். தேங்க்யூ சார். நான் வந்து கேபிஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. இப்போ வந்து தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் பண்ணி தரணுங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்பில் மைண்ட் செட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். டீட்டெயில்ஸ் வந்து கேபிஆர் காலேஜ் கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.